அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இன்றைய காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சந்திர கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். 2023ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியுங்க. அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ்கிறது. பௌர்ணமி திதி, அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்தத பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க. கிரகண ஆரம்பம் இரவு 1:05 மணி, மத்தியமம் இரவு 1:44 மணி, கிரகண முடிவு இரவு 2:23 மணி. அஸ்வினி, ரேவதி, பரணி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க. அதே மாதிரி இவர்கள் அனைவருமே இரவு 7:30 மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக்கூடாது. வயோதிகர்கள், குழந்தைகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது. கருவிலுள்ள சிசுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சந்திர கிரகணம் பிடிக்கும் போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணிய பலனை தருங்க. சந்திர கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் போன்ற பித்ரு பூஜைகளை செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய கிரகணம் பிடிக்கும் போது தர்ப்பணம் செய்வது அதிக நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த பித்ருக்களுக்கு நன்மை கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது நேர்த்தார்கடன் தீர்க்கும் நாள் அன்று திருட்டு என்பதால் அதை இறந்தோருடன் தொடர்பு படுத்தி மனிதன் என் மனம் இதுவரை அதிலிருந்து மனித எண்ணங்கள் மாறவில்லை, கருத்தும் மறையவில்லை. கதிரவன் தெற்கே திரும்பும் ஆடி மாதத்து அமாவாசை, நடுவில் நிற்கும் ஐப்பசி மாதத்து அமாவாசை, வடதிசை திரும்பும் தை மாதத்து அமாவாசை ஆகிய நாட்களில் இறந்தோர் பூமிக்கு வருவார் என்று நம்புவதால் அன்று அவர்களுக்கு படையலிட்டு திருப்தி செய்து அனுப்புகின்றனர். கடலில் நீராடுதலும் கடற்கரையில் வைத்து நீர்த்தார் கடன் தீர்த்தலும் உண்டு. அதே மாதிரி இந்த கிரகண நாட்களிலும் கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சந்திர கிரகமான இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா பித்ருபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ருபாக்கிய யோகம் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள், தேவையில்லாத நஷ்டங்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக சந்திர கிரகமான இன்றைய நாள்ல கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. அந்த வகையில பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த நாட்களில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுகாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து தன குடும்ப அதிபதியான குருவினுடைய பார்வை பெற்று ராசியை பார்க்கிறாரு. பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கிறாருங்க. இதனால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுக்குள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கலைத்துறையில் மறுவாய்ப்பு பெற இருக்கீங்க. பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள்
அகலுங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தற்போது மேற்கொள்வதன் மூலமாக முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக புத்திரபாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உயர்கல்வி பயில்வதற்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய கல்விக்கு நிதி உதவிகளும் தானாக தேடி வர இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மொத்தத்தில் கும்பராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்கள், வருவாய், பொருளாதார முன்னேற்றம், உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி என அனைத்து முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஏன்னா விரயத்தில் சனி பகவான் தற்போது இருக்கிறார் என்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ல் கேது இருப்பதால் வருங்காலம் பற்றிய அளவு கடந்த பயம் வருங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. ராகு 2ல் இருப்பதால சில தடைகள் உண்டாக இருக்குதுங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்படுங்க. எதையும் மாற்று வழியை வைத்து கொண்டு சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாகவும் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கால பைரவ தரிசனமும் சிவபெருமான் தரிசனமும் பிரதோஷ வழிபாடு பிற தோஷங்களை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் சந்திர கிரகணம் முடியும் தருவாயில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இன்னல்களும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றங்கள், புத்திரபாக்கிய யோகம், இடங்கல்கள், குழப்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசினியருக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் எதிர்பாராத வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க.